நீங்கள் தனியாக இருக்கிறப்போ என்ன செய்வீங்க? உடனடியாக ஃபோனை கையில் எடுத்துடுவேன். யாராவது ஒரு நபருக்கு நான் கால் பண்ணி பேசிடுவேன். யாராவது என்னோடய வீட்டுக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டுவேன். இல்லை ஃபோனில் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிவியில் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் தனியாக சும்மா உட்காரவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தனிமையில் என்னோடையே நான் இருக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்குது? நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தனியாக இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். தனியாக இருக்கிறது ஒரு பாவம். ஒரு நபர் தனியாக இருக்காருன்னா அவரை பார்த்து நம்ம பாவப்படணும். அவரை யாராவது ஒரு நபர் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்கிறதுலையே மிகப்பெரிய பொய் இதுதான். தனியாக இருக்கிறது அவ்வளவு தவறான செயல் கிடையாது. தனியாக இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பாவம் கிடையாது. தனியாக இருக்கிறது ஒரு சாபம் கிடையாது. தனிமையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். ஏன்னா இந்த தனிமையில் மட்டும்தான் உங்களோட வளர்ச்சி அப்படின்றது நடக்கும். அப்போ தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலை ஒரு ஏகாந்தமான சூழலாக எப்படி நம்ம மாற்றிக்கிறது? வெறும் வெறுமையை கடந்து தனிமையை தாண்டி ஏகாந்தத்துக்கு எப்படி போகிறது? இதற்கான பதிலை சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இன்றைக்கி அந்த புத்தகத்தில் நான் படித்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்திலே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். தமிழில் இப்படி ஆழமான பாட்காஸ்ட்டை கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் தனிமையில் தான் நம்மளோட வளர்ச்சி அடங்கியிருக்கு அப்படின்றத பேசுது. நம்ம அடுத்தவங்களோட தொந்தரவு இல்லாமல் நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு தனிமை ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி ஒரு புது விஷயத்தை நம்ம செய்கிறப்போ தப்பாக பண்ணிடுவோமோ, அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்ற பயத்தினால புது விஷயத்தை நம்ம செய்யாமலேயே விட்டுருவோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரச்சனையை நம்ம ஒரு குரூப் கிளாஸில் இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ கவனிக்க முடியும். எங்கே ஏதாவது நம்ம தப்பாக பேசி அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் குரூப் கிளாஸில் பேசாமலேயே விட்டுருவோம். இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க குரூப் கிளாஸ்க்கே போகாமல் வெறும் யூடியூப் வீடியோ, புக்ஸ் படித்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, இங்கிலீஷை படித்து கற்றுக்க முடியாது. அதை ப்ராக்டிக்கலாக வாய் விட்டு பேசினா மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும். இப்படி பேசி பயிற்சி பண்ணும்போது கூட ஒருத்தவர் இருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக அதை சொல்லி கொடுத்தாகணும். எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கவலைப்படவே வேணாம். இதை பாருங்கள், இந்த இங்கிலீஷ் கோர்ஸில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் தனிமையில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ 24/7 இந்த ஏஐ டீச்சர் கூட தனிப்பட்ட முறையில் பேசி பயிற்சி பண்ணிக்கலாம். குரூப் கிளாஸில் தயங்குற மாதிரி இங்கே யார் முன்னாடியும் நீங்கள் தயங்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவு தான் நீங்கள் தப்பு பண்ணாலும் இந்த ஏஐ டீச்சர் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் உங்களை அக்கௌண்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் கிடைப்பாங்க. எவ்வளவோ கோர்ஸும் வழிகளும் இருந்தாலும் நான் ஏன் சூப்பர்னோவாவை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஐஐடியை சேர்ந்தவங்களும் மொழி வல்லுநர்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம மக்கள் இங்கிலீஷை எப்படி கற்றுக்க முடியும் எஃபெக்டிவாக அப்படின்ற ரிசர்ச்சை பண்ணி இந்த கோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இனி ChatGPT, யூடியூப், வாட்ஸ்அப்னு ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டும் பார்க்காம சூப்பர்னோவா மூலமாக ஸ்மார்ட்டாக எஃபெக்டிவாக பேசி பயிற்சி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் 75% ஆஃபருக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். இப்போவே ஜாயின் பண்ணி ஃப்ரீ டைமில் இங்கிலீஷை ப்ராக்டிக்கலாக பேசி ஸ்மார்ட்டாக கற்றுக்கோங்க. இந்த தனியாக இருக்கிறது ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இங்கே 3 வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வெறுமை, இன்னொன்று தனிமை, இன்னொன்று ஏகாந்தம். இந்த வெறுமைனா என்ன? நான் தனியாக இருக்கேன், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்குது, என்னால் தனியாக இருக்கவே முடியல அப்படின்னா அது ஒரு வெறுமை. எப்போ நான் தனியாக இருக்கேன், தனியாக என்னோடய வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேனோ அது தனிமை. ஏகாந்தம் அப்படின்றது நான் தனியாக இருக்கேன், அந்த தனியாக இருக்கக்கூடிய தருணத்தை நான் ரொம்பவே ரசிக்கிறேன் அப்படின்னா, அதில் நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன் அப்படின்னா அது ஏகாந்தம். இங்கே பல பேருக்கு வெறுமை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் ரொம்ப தனியாக இருக்கேன், நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த படத்தை கவனித்து பாருங்கள், நீங்கள் படித்த நாவலை கவனித்து பாருங்கள், நீங்கள் கேட்ட கதைகளெல்லாம் கவனித்து பாருங்கள். அதில் பல கதைகள் இப்படி தான் இருக்கும். ஒரு நபர் வாழ்க்கையில் வெறுமையில் இருந்திருப்பார். அவர் கூட மனிதர்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கான ஒரு மனிதன் இல்லாத மாதிரியே அவர் உணர்ந்திருப்பார். நம்ம கூட நெருங்கிய ஒரு நண்பர் இல்லை, நமக்கான ஒரு காதலனோ காதலியோ இன்னும் கிடைக்கல, நம்மளை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு நபர் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார். திடீர்னு அவரோட வாழ்க்கையில் ஒரு நட்பு வரும், ஒரு நபரை பார்ப்பார், அந்த நபர் அவரோட வாழ்க்கையவே மாற்றுவார், எல்லா அன்பையும் கொடுப்பாரு, அவரை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நேசிக்கவும் செய்வார். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸில் ஈடுபடுவாங்க. மேபி அது ஒரு காதலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நட்பாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட கதைகளை நம்ம ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை படிச்சிருப்போம். எந்த ஒரு காதல் கதையை எடுத்துக்கிட்டாலும், இல்லை ஒரு நல்ல நட்பு சார்ந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும், இதை பொறுத்து அது அமையறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்பவே அதிகம். அப்போ இப்படிப்பட்ட கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற நமக்கு என்ன புரிய வருது? நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு என்ன தெரிய வருது? நீ தனியாக இருக்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை.
உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய, உன் மீது அன்பு காட்டக்கூடிய, உனக்காக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்கள் இல்லைன்னா அதுக்கு பேர் வெறுமை. அது ரொம்ப பாவமான ஒரு விஷயம். நீ அதிலேருந்து வெளியே வரணும். ஏதாவது ஒரு நபர் உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி தருது. அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு பாதிக்கப்பட்ட மனிதன் மாதிரியே உணர்ந்துக்கிட்டு இருப்போம். இதுதான் இந்த ஆத்தர் ரொமான்டிசைசிங் லோன்லினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெறுமையை காதலாக்கும் ஒரு செயல். வெறுமையில் நான் இருக்கேன், அதுலேருந்து ஒரு காதலை அடையணும் அப்படின்ற தேடல் தான் நம்ம வாழ்க்கையில் வெறுமை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய நட்பு இருக்க தான் செய்யும், சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. அவங்க யாரும் நமக்கானவங்க இல்லை. என்னை புரிஞ்சிக்கக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, எனக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனிதர் வருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் இந்த ரொமான்டிசைசிங் லோன்லினஸ். வெறுமையை காதலாக மாற்றணுன்ற முயற்சியில் நம்ம ஈடுபடுறது. இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறது என்ன? சும்மா உட்காந்து ஒரு டே ட்ரீம் பண்ணுவோம், பகல் கனவு காணுவோம். ஏதோ ஒரு நபர் நமக்காக வந்துட்டார், அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு, நம்மளை நேசிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம கற்பனையில் ஈடுபடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி தொடர்ந்து நான் கற்பனையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன்னா என் கூட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உறவை என்னால் ரசிக்கவே முடியாது. என்னோட பணி இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய உறவை நான் தவறாக தான் பார்ப்பேன். என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் நான் தவறாக தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெண்டு கற்பனையில் இருக்கார், அவர் கிடைப்பார் அப்படின்ற பகல் கனவுலேயே நான் இருந்தேன் அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வெறுமைன்றது வந்துடும். என் கூட நிறைய நபர்கள் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு வெறுமையிலேயே இருப்பேன். இவங்க யாரும் நம்மளை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை, நமக்கான மனிதர்கள் இல்லை, நம்மளை சார்ந்தவங்க இவங்க இல்லை அப்படின்னு நினச்சி வெறுமையிலேயே இருப்பேன். உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு வயதுக்கு மேலே நம்மளை முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய, நம்மளை மட்டுமே நேசிக்கக்கூடிய, நமக்காக மட்டுமே வாழக்கூடிய நண்பர்களோ உறவோ நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பொறுப்புகள் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வேலைன்றது இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கான தேவை அப்படின்றது இருக்கும். அப்போது சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்கு, இல்லை காரணமே இல்லாமல், இல்லை உங்களை மட்டுமே நேசிக்கிறதுக்காகவே ஒரு மனிதர்ன்றது உருவாக போகிறது கிடையாது. அப்போது வளர்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய நட்பு எப்படி இருக்கும்னா அதுக்கு சில காரணங்கள் இருந்தே தீரும். உங்களை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் விளையாட போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்களே அவங்கள்ட்டேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அவங்கள நெருங்கி போகிறதா கூட இருக்கலாம். வளர்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய நட்புக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று, ரொம்ப நேரம் அவங்க கூட நீங்கள் நேரத்தை செலவழிப்பீங்க, இல்லை அவங்க கூட நெருங்கி இருப்பீங்க, ஒரே இடத்துல இருப்பீங்க அடிக்கடி, இல்லை ஏதாவது ஒரு தேவை அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கும், உங்கள்கிட்டேருந்து அவங்களுக்கும் இருக்கும். இப்படி தான் நட்புன்றது வளர்ந்ததுக்கப்புறம் உருவாக போகுது. நம்ம கற்பனையில் நட்புன்றது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தேவையே இருக்கக்கூடாது, காரணமே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தொலை தூரத்தில் இருந்து கடிதம் போட்டே காதலிக்கணும், இல்லை அதே மாதிரி ஒரு நட்பு உருவாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நாவலில் படிச்சுட்டு ரியல் லைஃப்பில் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்க போகிறது கிடையாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் ரியல் லைஃப்பில் வரக்கூடிய நல்ல நட்புகள் கூட உங்களுக்கு வெறுமையை தான் கொடுக்கும். யாருமே நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வை தான் கொடுக்கும். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதுனாலையோ, ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதுனாலையோ அதிலிருந்து உருவான ஒரு நட்போ காதலோ தவறானது கிடையாது. சினிமாவில் அது தவறாக தெரியலாம், உண்மையாக அது தவறு கிடையாது. அப்படித்தான் நட்புன்றது வரும், அது புனிதமான விஷயம்தான். அதை புரிஞ்சுக்கும் போது தான் வெறுமைன்றது நமக்கு ஏற்படாது. நம்ம கூட நிறைய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற உணர்வே நமக்கு கிடைக்கும். நம்மளை ஏதோ ஒரு நபர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அதை தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் எனக்காக யாரும் இல்லை, ஒரு உன்னதமான மனிதன் வந்து என்னை காப்பாற்ற போகிறாரு, எனக்காக மட்டுமே வாழ போகிறாரு அப்படின்ற கற்பனையில் ஈடுபட்டா கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கூட இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். வெறுமைன்றது ஏற்படும். ஒரு நபர் தனிமையில் வாடுறாரு, வெறுமையில் இருக்காரு அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நம்மளை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க, நம்மளை சுற்றி பல பேர் இருந்துக்கிட்டே தானே இருக்காங்க. அப்போவும் நான் வெறுமையில் இருக்கேன், நான் தனிமையில் வாடுறேன், எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மனிதர் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட நீங்களாக இருக்கீங்களா? உங்களோட உண்மைத்தன்மையை அவங்கள்ட்ட காட்டுறீங்களா? இல்லைன்னா அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும், இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு பொருந்தி போக முடியும், இப்படி இருந்தால் தான் அவங்க என்ன ஏற்றுப்பாங்க அப்படின்றதுக்காக உங்களை நீங்கள் வேறு ஒரு நபராகவே எல்லார்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மள பல பேர்
தனிமையில் வாடுறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னை சுற்றி மனிதர்களே இல்லை அப்படின்றது கிடையாது. அடுத்தவங்க என்னை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட ஐடென்டிட்டியை நான் எதை நம்புகிறனோ அது எல்லாத்தையும் மாற்றி அவங்கள நான் கவரணும், அவங்களோட ஒப்புதலை பெறணும், அவங்க என்னை ஏற்றுக்கணும், அவங்க என்னை ஆதரிக்கணும், அவங்களில் ஒருவனாக நான் மாறணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து வேறு வேறு முகமூடியை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அங்கே பல நண்பர்கள் எனக்கு இருப்பாங்க. ஆனால் ஆழமாக எனக்கு தெரியும் அவங்க யாரும் என்னோட நண்பர்கள் கிடையாது, என்னோட முகமுடிக்கு தான் அவங்க நண்பர்கள் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த நேரத்தில் தனிமையில் இருக்கிறப்போ நமக்கு நண்பர்களே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். அப்போ அது வெறுமையாக மாறும். பல பேர் நம்ம கூட இருந்தாலுமே நான் ரொம்ப வெறுமையில் தான் இருக்கேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்ற உணர்வு வருது. ரொம்ப ரொம்ப சகஜம்தான். நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறோமா அங்கே ஒரு முகமுடி, ஒரு நண்பர்களோடு இருக்கோமா ஒரு முகமுடி, உறவினரோடு இருக்கோமா அங்கே ஒரு முகமுடி, சோஷியல் மீடியாவில் ஒரு முகமுடின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்க்க முடியாது. ஒரு சில இடங்களுக்கு இப்படித்தான் நடந்துக்கணுன்ற ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு கூட நம்மளோட ஐடென்டிட்டியை, நம்மளோட உள் உணர்வை வெளிப்படுத்துறது கிடையாது. முழுமையாக அடுத்தவங்க என்னை ஏற்றுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்னை நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா அங்கே நான் தனிமையில் தான் இருப்பேன். இப்படி இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வரும்? முதல் விஷயம், என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நான் வெறுமையில் தான் இருப்பேன். என் கூட மனிதர்கள் இருக்கிற மாதிரியான உணர்வே எனக்கு வராது. யாருமே என்னை நேசிக்கலை, என்னோட முகமுடியை தான் நேசிக்கிறாங்க, நான் செய்யக்கூடிய செயல்னால தான் என்னை நேசிக்கிறாங்க, என்கிட்டேருந்து வரக்கூடிய விளைவுனால தான் அவங்க நேசிக்கிறாங்க. உண்மையாக என்னை யாருமே நேசிக்கலை அப்படின்ற உணர்வு வரும். ரெண்டாவது, எல்லார்கிட்டையும் இப்படி ஏதாவது ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு நான் பழகிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ரொம்ப டயர்டாக இருப்பேன். வாழ்க்கையில் என்னோட சக்தி அனைத்தும் வீணடிக்கப்படுற மாதிரி உணர்வேன். எல்லாரும் என்னை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான உணர்வுகள்லாம் எனக்கு வரும். எனக்கு ஒரு நல்ல உறவு கிடைச்சா கூட, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சா கூட அது தவறான ஒரு பேஸில் தான் கட்டப்பட்டிருக்கும். ஒரு தவறான அடித்தளம் தான் அதுக்குன்றது இருக்கும். ஏன்னா நான் ஒரு முகமுடியை போட்டு இப்படிப்பட்ட மனிதன்னா அப்படின்றத தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள் அதை மட்டும்தான் நேசிப்பாங்க. என்னோட உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு நிமிடமும் என்னோட உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் உண்மை தானாக வெளியே வரப்போ அவங்க நம்மளை நேசிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம கூட வரக்கூடிய உறவுலாம் இப்படி நம்மளை விட்டு போயிட்டே இருக்கிறத நம்ம கவனிப்போம். அப்போ எந்த ஒரு உறவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் அப்படின்றது அங்கே அமையவே அமையாது. நம்மளே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். நம்மளால் நம்ப முடியாமல் போயிடும். என்னடா எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க, யாருமே நம்மளை ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம யாரும் நமக்கே தெரியறதில்ல, தொடர்ந்து ஒவ்வொரு விதமான முகமுடியை போட்டு நம்மளோட முகம் எப்படி இருக்குன்றதே நம்ம மறந்துடுவோம். நம்மளால் நம்ப முடியாது. இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். சின்ன வயசில் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுருப்போம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இல்லை அடிக்க கூட செஞ்சுருக்கலாம். இப்படி நீ செய்யக்கூடாதுன்னு தவறாக நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இப்படி நீ நடந்துக்கக்கூடாது, இப்படி நடந்துக்கலாம் அப்படின்றத பக்குவமாக அன்பாக அவங்க சொல்லாமல் சிரிக்கிறது மூலமாகவும், கிண்டல் பண்ணுறது மூலமாகவும், அவமானப்படுத்துறது மூலமாகவும், ஏன் தண்டிக்கிறது மூலமாகவும் நம்மளை இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இப்படிப்பட்ட விஷயத்தை இங்கே செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட விஷயத்தை அந்த இடத்துல செய்யக்கூடாது, நம்ம எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த இடத்துக்கு எப்படி பேசணும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நடிக்க ஆரம்பிச்சிருப்போம். அது நம்மளோட ஹேபிட்டாக மாறி இருக்கும். நான் யாருன்றதே நம்ம மறந்துருப்போம். உண்மையாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுணர்வை வெளியே காட்டுறதுக்கே நம்ம பயப்படவும் ஆரம்பிச்சிருப்போம். இதை சில நேரத்தில் நம்ம ஒரு பீப்புள் ப்ளீஸிங்காகவும் செய்வோம். அதாவது கூட இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடணும், வாழ்க்கையில் பார்க்குற எல்லா மனிதர்களையும் நம்ம திருப்திப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட நபர்களை பார்த்தா நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அன்பானவங்க அப்படின்னு சொல்லுவோம், சில சமயம் ஏமாளின்னு கூட சொல்வோம். ஆனால் உண்மையாக இவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது. யார் என் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் நல்லவரோ, அன்பானவரோ, கனிவானவரோ, ஏன் ஏமாளியோ கிடையாது. அவர் ஒரு பயந்தாங்கொலி. அவர் தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்கார். நான் ஒருவேளை என்னோட உண்மைத்தன்மையை காட்டிட்டா அடுத்தவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்களோ, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இல்லைன்னா நான் உண்மையை பேச போய் என் மனதில் இருக்கிறத சொல்ல போய் அங்கே பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். தொடர்ந்து பயத்தின் காரணமாக தான் சில பேர் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு, அந்த கருத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? ஏதோ ஒரு நபர் உங்களை காயப்படுத்தி ஒரு நகைச்சுவையை உங்கள்கிட்ட சொல்கிறார், அதை உங்களால் ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் அங்கே நீங்கள் சிரிக்கிறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல நோ சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லணும்னு தோணுது, இருந்தாலும் அப்படி சொல்லாமல் சரி என்னால் முடியும் அப்படின்னு ஒரு எஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்களா?
எப்போவுமே அடுத்தவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது, இருந்தாலும் அமைதியாக நீங்கள் இருக்கீங்களா? உங்களால் செய்ய முடியாத ஒரு வேலைக்கு கூட பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் இருக்கீங்களா? இப்படிப்பட்ட செயலை செஞ்சால் உங்களுக்குள்ளேயும் இந்த பயம் அப்படின்றது இருக்குது. இந்த பயம் என்ன செய்யும் அப்படின்னா பல முகமூடியை உங்கள்கிட்ட கொடுத்துரும். இந்த முகமூடியை நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா முகமூடி கூட தான் நிறைய உறவுகள் இருப்பாங்க, உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இங்கே தனிமை தரக்கூடிய வழியை தாண்டி இந்த வெறுமையை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. எப்போவுமே இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் நான் யாருன்றதே நான் மறந்துடுவேன். என்னோட அடையாளம் என்னன்றது எனக்கு தெரியாது. நான் யாருன்றதையே மறந்து முகமூடி தான் நான் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பேன். இது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல நீங்கள் ஒரு விழிப்புணர்வை அடைஞ்சாகணும். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ என்னோடய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய எல்லா செயலையும் நான் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளுணர்வு சொல்லக்கூடிய எல்லா செயலையும் செஞ்சால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது, நிறைய பேரை நீங்கள் காயப்படுத்தலாம். ஆனால் இங்கே அடுத்தவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. என் உள்ளுணர்வு சொல்லக்கூடிய ஒரு செயலை அன்பாக மரியாதையோட நேர்மறையாக நான் வெளிப்படுத்துகிறப்போ அடுத்தவங்க உண்மையாக காயப்பட போகிறதில்ல, அவமானப்பட்டதாக உணர போகிறதில்ல, மரியாதை இழந்ததாக நினைக்க போகிறதில்ல. மீறி அவங்க அப்படி நினச்சா அதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச செயல் கிடையாது, அவங்க உங்களுக்கான நபர் அப்படின்றவங்க கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இருந்தால் அங்கே நீங்கள் வெறுமையில் உணர போகிறதே கிடையாது. நம்மளோட உள்ளுணர்வு சொல்லக்கூடிய செயல் அனைத்தையும் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஒரு குற்றத்தை பற்றிலாம் நான் பேசலை. அப்படிலாம் நமக்கு தோண போகிறது இல்லை. எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நபர் ஏதோ ஒரு வேலை கேட்குறாரு, அதை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஒரு நபர் நம்மளை காயப்படுத்திட்டாருன்னா நீங்கள் என்ன காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. என் மனதில் பட்ட ஒரு கருத்தை அப்படியே வெளியே சொல்கிறது. இப்படி சொல்லும் போது மரியாதையோட அன்பை கலந்து அடுத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணத்தில் சொல்கிறப்ப கூட நிறைய பேர் என்னை விட்டு விலகி போனால் அவங்க நமக்கானவங்க கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வரலை, நம்மளோட எண்ண அலைகள் வேறு விதமாக இருக்குது. அப்போ யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க மட்டும் இருந்தால் போரும்னு நினச்சாலே அங்கே நமக்கு வெறுமைன்றது இருக்காது. கொஞ்சம் கவனித்து பார்த்தா நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். என் கூட என்னதான் நிறைய மனிதர்கள் இருந்தாலும் நான் வெறுமையில் இருக்கிற மாதிரி உணர்றதுக்கு காரணம் நான் நானாக இருக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்காக முகமூடி போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் காரணன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்றத நீங்கள் ஒத்துப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் முகமுடியை கலட்டணுமே, என்னோடய முகமுடி கலட்டினா என்னோடய முகம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. முகமுடியை கலட்டினா வேறு ஒரு முகமுடி தான் உள்ளே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கவனிப்பீங்க. அதாவது நான் யாருன்றதே மறந்துட்டேன், உண்மையாக நான் நானாக இருக்கணும்னு நினச்சாலுமே நான் யாருன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சில ப்ராக்டிக்கலான அட்வைஸ் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதாவது மண்ணை தோண்டி அடியில் இருக்கிற ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி உங்களை நீங்களே தோண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். இதை தொடர்ந்து உங்களால் செய்யவும் முடியும். சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்யணும், தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது தனிமையில் உட்கார கற்றுக்கணும். கையில் ஃபோனை வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை காதில் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்குறதோ கிடையாது. உங்களை சுற்றி எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பொருள் இருக்கலாம். அது என்னென்னா ஒரு டைரியும் பெண்ணும் இருக்கலாம். உங்களோட எண்ணங்களை நீங்கள் அதில் எழுதலாம். முதல்ல தனிமையில் உட்கார கற்றுக்கோங்க. அங்கே நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வச்சுருக்கக்கூடாது, உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சும்மா நீங்கள் உட்கார போகிறீங்க. அங்கே அப்படி உட்கார்ந்துருக்கும் போது சில கேள்விகளை நீங்கள் கேட்க போகிறீங்க உங்களை பார்த்து. அந்த கேள்வியை மனதிலேயே கேட்டு நீங்கள் உங்கள் கூடயே நீங்கள் பேசிக்கலாம், இல்லைனா ஒரு பேப்பரில் ஒரு டைரியில் நீங்கள் பதிலை எழுதவும் செய்யலாம். எந்த மாதிரி செயலை செய்யும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எந்த மாதிரி செயலை செஞ்சால் நான் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த மாதிரி செயலை செஞ்சால் அடுத்தவங்க என்ன பாராட்டுவாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை எல்லாரும் என்ன செயல் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சிம்பிளாக என்ன மாதிரி செயல் செய்கிறப்போ, எந்த வேலையை செய்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேளுங்க. ரெண்டாவது, எந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ட்ரைனிங்காக இருக்குது, எனர்ஜிலாம் போன மாதிரி இருக்குது, என்னோட சக்திலாம் வீணடிக்கப்படுற மாதிரி நான் உணர்கிறேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கருத்தை நான் ஓப்பனாக வெளியே சொல்கிறதே இல்லை, வெளியே சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு விஷயம் எனக்கு உண்மையாக பிடிக்கல, எனக்கு தேவை கூட கிடையாது, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு செயலை நான் செய்யும் போது யாரோ ஒரு நபர் பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதற்கப்புறம் அதை நான் செய்யாமலேயே விட்டுட்டேன். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு பாருங்கள். இதற்கு கிடைக்கக்கூடிய பதில் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு காட்டும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம், தொடர்ந்து உங்களை நீங்கள் கவனிக்கணும். நம்ம கவனிக்கிறப்போ 2 விஷயம் செய்வோம், அது 2மே தப்பு.
ஒன்று டிஃபென்ஸ் பண்ணுறது. நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்போ நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள்லாம் இல்லை, நான் ஏன் தெரியுமா செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. இல்லைனா டிஸ்ட்ரக்டிவாக யோசிக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை செய்வோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயத்தை கவனிப்போம், ஒரு ஆசையை கவனிப்போம், பொறாமைப்படுறதை கவனிப்போம். அப்படி கவனிக்கும் போது இது ரொம்ப தப்பு, நீ ரொம்ப மோசமானவன், இதனால தான் உன் கூட யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறது. இது ரெண்டுமே செய்ய தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் கவனிக்க போகிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்றத தொடர்ந்து கவனிக்க போகிறீங்க. அப்படி கவனிக்க கற்றுக்கிட்டாலே எது உண்மையாக உங்களோட உணர்வு, எது வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்னால் வருது, எதை நீங்கள் மாற்றிக்கணும், நீங்கள் யாருன்றதை புரிஞ்சிக்க முடியும். உங்களை நீங்கள் கவனிக்கிற மாதிரி 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் உங்களை தொடர்ந்து முகமூடி போட வச்சுக்கிட்டே இருக்கும். 1, உங்களோட குடும்பம். உங்களோட குடும்பத்தோட ஒப்புதல் வேணும், அவங்களோட அங்கீகாரம் வேணும், அவங்க உங்களை மதிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். அந்த நேரத்தில் உண்மையான உங்களோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்தாகணும். 2வது, உங்களோட சொசைட்டியில் இருக்கிற எல்லாரும் இந்த விஷயத்தை தான் செய்கிறாங்க, எல்லாருமே இதை தான் நோக்கி போகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதை நோக்கி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சில சமயம் நீங்கள் சில செயலை செய்வீங்க, அது ஒரு முகமூடியாக இருக்கலாம். 3வது, கலாச்சாரம். உங்களோட கலாச்சாரம் இதை அலோவ் பண்ணுது, இதை அலோவ் பண்ணலை அப்படின்னு சில நல்ல விஷயங்களை கூட நீங்கள் தூக்கி போட வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்போ கலாச்சாரத்துக்கு ஒரு கேடு வருது அப்படின்றதுக்காக தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் முகமூடி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில் தான் இருக்கும். இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தில் நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். உங்களோட குழந்தை பருவத்தை ஒத்து கவனித்து பாருங்கள். உங்களோட குழந்தை பருவத்தில் எதை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, எதை நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கல, எதை நீங்கள் செய்யும் போது எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க அப்படின்னு கேட்கல, எதை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதை செய்யும் போது நேரம் போகிறதே தெரியல, எதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்நோக்கி இருந்துக்கிட்டே இருந்தீங்க, அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும். அந்த செயலை, அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே குதர்க்கமாக நம்மளால் பார்க்க முடியும். குடும்பத்துக்காக எதுவும் செய்யக்கூடாது, சொசைட்டிக்காக நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கூட இதை நான் புரிஞ்சுக்கலாம். இல்லை அதே நேரத்தில் குடும்பத்திற்காக நான் நடிக்கவே கூடாது அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். குழந்தை பருவத்தில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு கேட்டால், குழந்தை பருவத்தில் ஓவியம் வரைகிறது பிடிச்சிது, இசை எனக்கு பிடிச்சிது, இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பிடிச்சிதுன்னு சொல்லலாம். வீடியோ கேம் விளையாட தான் பிடிச்சிது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பிடிச்சிது, அடுத்த வீட்டு குழந்தைய அடித்து விளையாடுறது தான் எனக்கு பிடிச்சிது அப்படின்னு குதர்க்கமான பதிலும் சொல்லலாம். இங்கே குதர்க்கமான பார்வையில் இதை எதையுமே பார்க்கக்கூடாது, ஏன்னா பார்க்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்படி நான் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், இதெல்லாம் நான் அடுத்தவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று நீங்கள் உருவாக்குவீங்க. அது மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு அப்படின்றதுக்காக அதையே நான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அதுவே ஒரு முகமூடியாக மாறிடும். தொடர்ந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று பிடிக்கும், அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து வேறு பிடிக்கும். இப்படி தொடர்ந்து எனக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, ஒரு தடவை பார்த்துட்டு அதுதான் நான் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவே ஒரு முகமூடியாக மாறிடும். இதை விட சிம்பிளாக ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயம் இருக்குது. 1, உங்கள் மனதில் பட்டதை அடிக்கடி பேசுங்க. என் மனதில் ஒன்று படுது, ஆனால் வெளியே நான் வேறு பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நான் தனிமையில் இருக்கிற மாதிரியும் இந்த வெறுமையில் இருக்கிற மாதிரியும் உணர்ந்துக்கிட்டே இருப்பேன். 2வது, உங்களுக்கு பிடிச்ச தேர்ந்தெடுப்புகளை நீங்கள் செய்யுங்க. ஒரு சினிமா பார்க்கணுமா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். எனக்கு அனிமேஷன் மூவி தான் பிடிக்கும், கார்ட்டூன் தான் பிடிக்கும் அப்படின்னா அடுத்தவங்க தப்பாக நினச்சிடுவாங்கன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய 1980 வந்த படத்தை தான் பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது உங்களோட தேர்ந்தெடுப்போ அதை நீங்கள் தைரியமாக தேர்ந்தெடுங்க. சாப்பாடு இதுதான் பிடிக்குமா, சாப்பிடுங்க. இந்த ஹோட்டலுக்கு போகணுமா, போங்க. இந்த சினிமா பார்க்கணுமா, பாருங்கள். இந்த விதமான புத்தகம் தான் படிக்கணுமா, படிங்க. உங்களோட தேர்ந்தெடுப்பை நீங்கள் செய்யுங்க. எப்பெல்லாம் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அடுத்தவங்களை கவர்ந்துடணும், அடுத்தவங்க ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு நடிப்பை செய்கிறீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நடிக்கிறீங்கன்றதை கவனிக்க கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அடிக்கடி தனிமையில் உட்காந்து பழகுங்க. எதுவுமே பக்கத்தில் இல்லாமல் சும்மா உட்காந்து உங்களோட கற்பனையில் என்ன ஓடுதுன்றதை கவனிக்க கற்றுக்கோங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுப்பீங்க. தொடர்ந்து நம்ம நாமளாக இருக்கிறது எப்படி அப்படின்றதையும் கற்றுப்பீங்க. இங்கே ஒரே ஒரு பயம் வர்றது ரொம்ப சகஜம். நானாக இருந்துட்டா அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுமோ, என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு தோணும். உண்மையாக அப்படி ஆக போகிறது கிடையாது. ரொம்பவே சில பேருக்கு உங்களை பிடிக்க போகிறது கிடையாது, அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறது தான் நல்லது. அவங்கள கவர்ந்து கூடவே வச்சுக்கிறது தான் ரொம்ப கடினம்.
கடினமான விஷயம். பிடிக்கலன்னா அவங்கள நகர்ந்து போக வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இதை தாண்டி உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே உங்களுக்கானவங்களாக இருப்பாங்க. அவங்க உங்களை ஒரு வெறுமையில் இருக்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம சரியான இடத்துல இருக்கோம். வெறுமைக்கும் ஏகாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தனிமை எப்போ வெறுமையாக மாறும், எப்போ ஏகாந்தமாக மாறும், ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா எது வெறுமை எது ஏகாந்தம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தனிமையை எப்போவுமே ஏகாந்தமான ஒரு விஷயமாக வச்சுக்கவும் முடியும். அப்போ வெறுமைனா என்ன, ஏகாந்தம்னா என்ன? வெறுமைன்றது தனிமையை உங்களுக்கு அடுத்தவங்க கொடுத்தா அது வெறுமையாக மாறும். என் ஃபோனை யாருமே எடுக்கலை, எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல, நான் போட்ட பிளானுக்கு யாருமே ஒத்துழைக்கலை, அடுத்தவங்க போட்ட பிளானில் என்னை உள்ளவே வச்சுக்கல, என்னை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, என்னை யாருமே ஏற்றுக்கிறது இல்லை, இப்படி அடுத்தவங்க எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு தனிமையை அப்படின்னா அது வெறுமையாக தான் நமக்கு காட்சியளிக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதே தனிமையை எனக்கு வேணும், எனக்காக நான் அதை எடுத்துக்க போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் போய் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே அந்த தனிமைன்றது ஏகாந்தமாக மாறும். இதை நான் சொன்ன உடனே தனிமையை நானாக ஏன் விரும்பி ஏற்றுக்கணும், தனிமையை நான் ஏன் போய் முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தனிமைன்றது மிகப்பெரிய பரிசு. அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. அது ஒரு மிகப்பெரிய வரம். தனிமை ஒரு பரிசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கா? ஆஃபீஸில் எந்நேரமும் உங்களுக்கு கால் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இதை செய் அதை செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட உறவில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மேலே போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சொசைட்டி உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி செய் அப்படி செய்யணும், ஏதாவது ஒரு சுமையை உங்கள் மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட ஃபோன் அடிக்கிறது நிற்க போகிறதே கிடையாது. எந்நேரமும் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒரு நபருக்காக ஏதாவது ஒரு செயலை செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழலில் எப்போயாவது நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தனிமைன்றது எவ்வளவு பெரிய பரிசு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அந்த தனிமையை சும்மா உதாசீனப்படுத்தாதீங்க, அது ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த தனிமை, நான் தனியாக இருக்கிறது எனக்கு என்னெல்லாம் கொடுக்கும்? முதல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். நான் யார் அப்படின்றத பார்க்க முடியும், எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்றத பார்க்க முடியும், நான் எதை சரி எதை தப்புன்னு நினைக்கிறேன்றதை பார்க்க முடியும், சொசைட்டி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது மூளையில் ஓடக்கூடிய மற்ற அலைகள் எல்லாம், மற்ற எண்ண அலைகள் எல்லாம் ஓஞ்சி உண்மையாக சில விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியும். இந்த தனிமையில் இருக்கிறப்போ முதல்ல சொன்ன மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட்டை பண்ண முடியும். நான் யாருன்றதை தோண்டி பார்க்க முடியும். உண்மையாக எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் என்ன தப்பாக செய்கிறேன் என்ன சரியாக செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் கவனிக்க முடியும். ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வேணும்னா நீங்கள் தனியாக இருந்து தான் ஆகணும். எந்நேரமும் சுற்றி ஒரு இரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, யாராவது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அங்கே க்ரியேட்டிவாக உங்களால் யோசிக்க முடியாது. அப்போ ஒரு படைப்பாற்றல் வேணும்னா தனிமைன்றதை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்தாகணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகளை எடுத்து பாருங்கள், அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்கள ஒரு வலுக்கட்டாயமாக தனிமைப்படுத்திக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நம்மளோட எமோஷனை எப்படி கையாளலாம் அப்படின்றத, நம்மளோட எமோஷனை எப்படி நான் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத தனிமையில் நம்மளால் கற்றுக்க முடியும். தனியாக இருக்கும்போது தான் நம்மளோட எமோஷன் எப்படிலாம் செயல்படுதுன்றதை கவனிக்க முடியும். அந்த சூழலில் நம்மளால் ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்க முடியும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக தனிமையில் தான் ஓய்வுன்றது கிடைக்கும். கூட்டமாக உங்களால் ஓய்வு எடுக்க முடியாது. நிறைய பேர் கூட இருக்கும்போது ஓய்வுன்றது உண்மையாக கிடைக்காது. அப்போ ஆழமான ஓய்வு வேணும்னா தனிமைன்றது தேவை. அப்போ தனிமை இவ்வளவு விஷயத்தை கொடுக்கும், அதை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கணும். அந்த தனிமையை நீங்களாகவே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டா அங்கே வெறுமைன்றது இருக்க முடியாது, அங்கே ஏகாந்தம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த தனிமையை நானாக போய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 3 விஷயத்தை செய்யுங்க. அதிலிருந்து தனிமையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல நீங்கள் செய்ய போகிற ஸ்டெப் என்னென்னா, சின்ன வயதில் உங்களுக்கு நிறைய கனவு இருந்திருக்கும், இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் கூட நிறைய கனவு இருந்திருக்கும். அந்த கனவெல்லாம் கட்டாயம் நம்ம போட்டு புதைச்சிருப்போம். அப்படி என்னென்ன கனவெல்லாம் நான் போட்டு புதைச்சிருக்கேன் அப்படின்றத தேர்ந்தெடுத்து ஒரு நோட்டில் எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்போ எழுதின எல்லா கனவை பற்றியும் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள். இந்த கனவை இப்போ என்னால் நினைவாக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரியான எக்ஸ்கியூஸை நான் சொல்கிறேன்? எனக்கு வயதாயிடுச்சு, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. என்னோடய குடும்பம் அப்படி இல்லை, இது இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அந்த காரணத்தெல்லாம் அந்தந்த கனவுக்கு பக்கத்தில் எழுதுங்க. இப்போ எல்லா காரணத்தையும் எழுதுனதுக்கப்புறமும் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். இதில் பல காரணங்கள் என்னோட பயம்தான், உண்மையான தடையாக இருக்கிறது கிடையாது. நானாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்குது, ஒரு குறையாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு காரணமாக இருக்குது. உண்மையாக இதெல்லாம் உண்மையாக இருக்கிறது இல்லை, இதை உடைச்சி எறிஞ்சிட்டு
செஞ்சுட்டு என்னால் இந்த கனவை அடைய முடியுன்றதை பார்ப்பீங்க. இப்போ 3வது ஸ்டெப், நீங்கள் எழுதின எல்லா தடைகளும் உண்மையான பயம்தான் அப்படின்றத ஒப்புக்கொண்டாகணும். அது உண்மையாக என்கிட்ட இருக்கிற பயம்தானே தவிர உண்மையான தடை இல்லை அப்படின்றத ஏற்றுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம், இந்த கனவில் ஏதாவது ஒரு கனவை தேர்ந்தெடுங்க. ஒன்றுத்தை தான் தேர்ந்தெடுக்கணும், எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு கனவை தேர்ந்தெடுத்துட்டு இதுக்கப்புறம் எப்பெல்லாம் நான் தனியாக இருக்கணும், இந்த கனவுக்காக நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்கில் இல்லையா, ஸ்கில்லை வளர்த்துப்பேன். அறிவு இல்லையா, ஏதாவது படிப்பேன், இல்லை ஏதாவது பாட்காஸ்ட் பார்ப்பேன், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவேன், இல்லை ஏதாவது நான் பயிற்சி பண்ணுமா உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ கையில் பணமே இல்லையா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது செயல் அந்த நேரத்தில் நான் செய்வேன். அதன் மூலமாக பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை இந்த கனவு அடையிறதுக்காக முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க. தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தனிமை வெறுமையாக தெரியவே தெரியாது. எப்படா தனியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அது உங்களோட கனவு, அதை அடையிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்படி தனிமையை என்னோட கனவு அடையிறதுக்காக இல்லை என்ன நான் வளர்க்குறதுக்காக எப்படிலாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி ப்ராக்டிக்கலான அட்வைஸ் கிடைக்கும், அதெல்லாம் பார்ப்போம். தனிமையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், நான் தனிமையில் சந்தோஷமாக இருக்கிறதே இல்லையே, என்னால் தனிமையில் சந்தோஷமாக இருக்க முடியலையே, ஏதாவது ஒரு நபர் வேணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேனே, அப்போ தனிமைன்றது எனக்கானது இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, ஒரு கேரக்டர் கிடையாது. தனிமையில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்றத சொல்கிறது எதற்கு சமம்னா, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறது, இல்லை எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாம் பயிற்சி பண்ணால் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் தனிமையில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணால் என்னால் இருக்க முடியும். அப்போ இங்கே தனிமையில் 2 விதமான தனிமை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று சூழல் நமக்கு கொடுக்கக்கூடிய தனிமை, இன்னொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமை. இங்கே சூழல் நமக்கு கொடுக்கக்கூடிய தனிமைனா நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் சூழல் நம்மளை தனியாக வச்சிருச்சு. ஒரு வீக்கெண்டில் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு நபர் நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பார்க்க வராமல் போயிட்டாரு. இதெல்லாம் சூழல் நமக்கு கொடுக்கக்கூடிய தனிமை. நம்மளே தேர்ந்தெடுக்கிறதுனா எனக்கு இந்த தனிமை வேணும்னு நான் பிளான் பண்ணி அடுத்தவங்களை அந்த இடத்துல வரவிடாமல் செஞ்சது நான் தனியாக இருக்கிறது. இங்கே இந்த சூழல் தரக்கூடிய தனிமையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமைக்கு நம்ம எப்போ போக கற்றுக்குறோமோ அப்போ தான் தனிமையில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி நகர்ந்து போகிறதுக்கு சில பயிற்சியை நம்மளால் பண்ண முடியும். ஒரு 3 ஸ்டெப் பயிற்சியை சொல்கிறாங்க. எடுத்த உடனே நான் வீட்டில் தனியாக இருக்க போகிறேன், இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் கற்றுக்கணும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போங்க, ஆனால் தனியாக போங்க. ஒரு தியேட்டருக்கு போகிறீங்களா, போங்க, ஆனால் தனியாக போய் பழகுங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, தனியாக போய் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அங்கே முதல்ல தனியாக போய் பாருங்கள். எப்போயாவது இப்படி தனியாக போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, இருந்தாலும் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் கற்றுக்கலாம். 2வது, இதே மாதிரி பப்ளிக் பிளேஸுக்கு போகணும், அங்கே நீங்கள் தனியாக போகணும், ஆனாங்க உங்கள் கையில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. தியேட்டருக்கு போகக்கூடாது, ஏன்னாங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும். பார்க்குக்கு போங்க, ஆனால் கையில் ஃபோன் இல்லாமல் போகணும், ஒரு ஹெட்செட் இல்லாமல் போகணும். சும்மா போய் அங்கே உட்கார கற்றுக்கணும். பப்ளிக் பிளேஸுக்கு தனியாக போய் பழகுங்க. 3வது ஸ்டெப் தான் தனிமையில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது. வீட்டிலே இருங்க, தனியாக இருங்க, சுற்றி மனிதர்களே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு இசை பிடிக்கும், ஏதாவது ஒரு கலை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனியாக வரைஞ்சி பாருங்கள், தனியாக உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதி பாருங்கள். இந்த மாதிரி தனிமையில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. இந்த 3 ஸ்டெப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் தனிமையை சந்தோஷமாக மாற்றிக்க முடியுமே தவிர எடுத்த உடனே மாற்றிக்க முடியாது. இன்றைக்கி இந்த தனிமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம கையில் ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் நம்மளை தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தனியாக இருக்கும்போது, தனியாக இருக்கணும்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ ஃபோனை கூட வச்சுக்காதீங்க. ஃபோனே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இவங்க சொல்லலை. ஃபோனை பயன்படுத்துங்க, ஃபோனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோனில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணுமா பாருங்கள், ஏதாவது ஒரு ஷோவை பார்க்கணுமா பாருங்கள். ஏதாவது ஒரு ஷோ பார்க்குறதுனா இப்படி புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறது தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக காரணமே இல்லாததை கூட பாருங்கள். ஆனால் எப்போ பார்க்கணுன்னு முடிவெடுக்கிறீங்களோ அப்போ பாருங்கள். எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரீல்ஸ் பார்க்கணுமா பாருங்கள், அதற்கான ஒரு நேரத்தை வச்சு பாருங்கள். தனிமையில் உங்களை முன்னேற்றத்துக்கான செயல் செய்கிறப்போ இது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனிமையில் இருக்கிறது வேற,
தனிமையில் நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படின்றது வேறு. நான் தனிமையில் இருக்க போகிறேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை கவனிக்காமல், இல்லை நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய்யாமல் சும்மா கற்பனையில் எதிர்காலத்தில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தேன்னா அது தனிமையில் இருக்கிறது கிடையாது. தனிமையில் நிகழ்காலத்தில் இருங்க. ஒரு பார்க்குக்கு போகிறீங்களா, என்ன நடக்குது அப்படின்றத கவனிங்க. தனிமையில் நீங்கள் தனியாக இருக்கீங்களா, சுற்றி எதுவுமே இல்லையா, இப்போ ஏதாவது வேலை செய்யணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க. சும்மா ஏதாவது கற்பனையில் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை எதிர்காலத்தை பற்றி நினச்சி பயந்துக்கிட்டோ இருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் தனிமையில் இருக்கிறது எப்படி அப்படின்றது தான் நீங்கள் கற்றுக்கணும். தனிமையை எப்போவுமே நீங்கள் தனிமையான நேரம் அப்படின்னு பார்க்கவே கூடாது. உங்களோட வளர்ச்சிக்காக திட்டமிடப்படாத நேரம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு வளர்ச்சியும் நீங்கள் தனிமையில் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அது அமைய போகிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் சாயங்கால நேரம் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பெருசாக எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடும் உங்களுக்கு வரல, டிவியில் பெருசாக எந்த ஒரு ஷோவும் ஓடல, ஃபோன் எடுத்து நோண்டலாம் அப்படின்னு தோணலை, வெளியே போய் பார்த்தா வீட்டுக்கு வெளில யாருமே இல்லை, சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது, ஒரே அமைதியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் 2 விதமான மனிதரை நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தவர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதையோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னொரு நபர் ரொம்ப போர் அடிக்குதே, ரொம்ப தனிமையாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி நம்ம ஒரு புத்தகத்தை படிப்போம், இல்லை நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவோம், ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணி வைக்கலாம்னு நினச்சோமே அதை பண்ணுவோம், நம்மளோட பட்ஜெட்டுக்காக திட்டம் தீட்டுவோம், நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூவை பண்ணலாம், இல்லை ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவர் செய்கிறார். இந்த 2 பேரையும் நீங்கள் கவனிக்கிறீங்க. இப்போ இந்த 2 நபரும் இதே மாதிரி செயலை ஒவ்வொரு நாளும் 365 நாளுக்கும் செய்கிறார். 365 நாள் மட்டும் கிடையாது, 5 வருஷத்துக்கு செய்கிறாங்க, 10 வருஷத்துக்கு செய்கிறாங்க. இப்போ 2 பேரும் கடைசியில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க 10 வருஷம் கழிச்சு? கண்டிப்பாக 2வது நபர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பார், அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பார்த்துருப்பார். அப்போ வளர்ச்சின்றது மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து அமையிறதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தனிமையில் எந்த ஒரு திட்டமும் தீட்டாத அந்த சாதாரண நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது தான் உங்களை உண்மையாக வளர்க்க போகுது. இந்த சாதாரண நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், உங்களோட நாலேஜை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம நிறைய நாலேஜை, நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இந்த உலகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான இலவசமான அறிவுன்றது நம்மக்கிட்ட கிடைக்கிது. அப்போ சும்மா இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்குது, தனிமையில் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது மூலமாக, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறது மூலமாக அவங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த சும்மா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தணும், இல்லை தனிமையில் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறதுனால எப்போவுமே இதை தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் திட்டம் தீட்டி தான் செயல் செய்யணும். நான் சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் வீடியோ கேம் விளையாட போகிறேன்னா அப்போ வீடியோ கேம் விளையாடலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் நான் ஃபோன் நோண்ட போகிறேன்னா அப்போ நான் ஃபோன் நோண்டலாம். அப்போது இந்த மாதிரி செயலுக்கு ஒரு திட்டம்ன்றது இருக்கணும், எப்போ செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு நேரம் கிடைக்கிதுன்னா அந்த நேரத்தில் நம்மளோட வளர்ச்சிக்காக, அறிவை வளர்க்குறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படைக்கிறதுக்காகவும் அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். எதையாவது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை படைச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மை உருவாக்கி பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு சமையல் பண்ணி பாருங்கள், வீட்டில் ஏதாவது சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னா அதை செஞ்சு பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு படைப்பை அந்த நேரத்தில் பண்ணுங்கள். இல்லை இது 2மே என்னால் பண்ண முடியாது, இது 2த்துக்குமே எனக்கு மூடு இல்லை அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்யுங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க, ரொம்ப தூரத்துக்கு நடந்து போயிட்டு வாங்க. காதில் ஹெட்செட் போடாதீங்க, கையில் ஃபோன் வச்சுருக்காதீங்க, சும்மா நடந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு படைப்பாற்றலை கொடுக்கும், ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்கும். ஃபைனலாக இந்த வெறுமையை கையாளுறதுக்கு சில டிப்ஸை மட்டும் பார்த்துடலாம். முதல்ல உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிற பண்பு, உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கக்கூடிய பண்பை கைவிட்டாகணும். ஏன்னா எப்போவுமே இந்த தனிமையில் உங்கள் கூட நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ உங்களோட நெருங்கிய நண்பராக நீங்கள் மாறி ஆகணும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களை மொத்தமாக புரிஞ்சுக்கிற, உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு நபர் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த நபர் வரலாம். அந்த நபர் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி உங்களை புரிஞ்சுக்கிற, உங்களுக்காகவே வாழ்கிற, உங்களை பற்றியே யோசிக்கிற நபராக நீங்கள் மாறியாகணும். இங்கே செல்ஃபிஷாக மாறுங்க அப்படின்னு நான் சொல்லலை, அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் மீது நீங்கள் அன்போடையும் கருணையோடையும் இருந்தாகணும். எந்நேரமும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கக்கூடாது. அப்படி சொல்லிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால்
தனிமை எப்போவுமே ஒரு வெறுமையாக தான் இருக்கும், அது ஏகாந்தமாக மாறாது. தனிமையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு உதவ போகுது அப்படின்னா, வளர்ச்சினா என்ன அப்படின்ற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். வளர்ச்சினா என்னன்ற டெஃபினேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் வாழ்க்கையோட கனவு என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாகணும். நம்ம எப்போவுமே எது வளர்ச்சி அப்படின்றது அடுத்தவங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தவங்க எது ஒரு கனவுன்னு சொல்கிறாங்க, அடுத்தவங்க எதை வெற்றின்னு சொல்கிறாங்க, அதை பார்த்து அதையே நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி செய்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முகமுடி போட்டுக்கிறது தான். அப்போ உங்களோட டேர்மில் வெற்றினா என்ன, சக்ஸஸ்னா என்ன, எது உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல நாள்னா உங்களுக்கு எப்படி அது இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சாகணும். உங்களோட கனவு என்ன அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்னால் என்னன்றதை டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல நாள் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் செய்ய போகிறது, அதை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணுன்ற ஒரு திட்டத்தை தீட்டணும். அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் என்னென்ன வேலை செய்யணும், அடுத்த ஒரு வருஷத்தில் நான் என்ன வேலை செய்யணும். இந்த திட்டம் ஒரு எழுதப்பட்ட திட்டமாக உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது எது உங்களோட வெற்றின்றதை முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு அடுத்து அதை அடையிறதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டணும். அந்த திட்டம் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுலாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு எப்படி தெரியுதோ, இன்றைக்கி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ, இன்றைக்கி எதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, இன்றைக்கி என்ன செஞ்சால் அதை அடைய முடியும் நீங்கள் நம்புறீங்களோ அதை எழுதுங்க. காலப்போக்கில் திட்டம்ன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தனிமையில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ரசிச்சாகணும். அது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சாகணும். சொல்லப்போனால் அந்த வேலைக்கு நீங்கள் அடிமையே ஆகணும். அந்த அளவுக்கு பிடிச்ச வேலையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணுமே தவிர, அடுத்தவங்கெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பலனை கொடுத்துருக்குன்றதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு நபர் செய்கிறாரு அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. உண்மையாக உள்ளேருந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்றதை பார்த்து தான் இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் நான் படித்தேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் உங்களால் தனிமையில் எந்த ஒரு ஃபோனும் இல்லாமல், எந்த ஒரு ஹெட்செட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நடக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். தனிமை அப்படின்றத நீங்கள் வரமாக பார்க்குறீங்களா இல்லை சாபமாக பார்க்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தனிமை எப்படிப்பட்டதாக இருக்குது? அதை நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவில் 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.